வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை. மனதிற்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சியினால் 6 மாகாணங்களைச் சேர்ந்த 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பாதிப்பு. வறட்சி நிவாரணத்துக்காக 2000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு. ஊவா மாகாண சபை தேர்தலில் சட்டவிரோத பிரச்சார நடவடிக்கைகள் வெகுவாக அதிகரிப்பு. காசா பகுதியில் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இணைந்துள்ளதாக தகவல். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. ஊவா மாகாண சபை தேர்தலுடன் தொடர்புடைய சட்டவிரோத பிரச்சார நடவடிக்கைகள் துரிதமாக அதிகரித்துள்ளதென கெஃபே எனப்படும் சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான மக்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. தேர்தலுடன் தொடர்புடைய 16 முறைப்பாடுகள் தமது அமைப்பிற்கு இதுவரை கிடைத்துள்ளதாக கெஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் குறிப்பிட்டார். சட்டவிரோத பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பிலேயே அதிகளவு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை 5 முறைப்பாடுகள் தமக்கு கிடைத்துள்ளதாக தேசிய தேர்தல் கண்காணிப்பு நிலையத்தின் தேசிய அமைப்பாளர் சட்டத்தரணி ரசங்க ஹரிச்சந்திர தெரிவித்தார். சட்டவிரோத தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பிலேயே இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். வேட்பாளர் பயணிக்கும் வாகனம், அனுமதி வழங்கப்பட்ட பிரச்சார அலுவலகம் மற்றும் அனுமதி அளிக்கப்பட்ட பொது கூட்டங்கள் ஆகிய இடங்களிலேயே மாத்திரமே கொடிகளையும் பதாதைகளையும் காட்சிப்படுத்த முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். இதற்கு புறம்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தேர்தல் சின்னங்கள், விருப்பு இலக்கங்கள் மற்றும் பதாதைகளை அப்புறப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக மாத்திரமின்றி அதற்கு உடந்தையாக இருப்பவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆறு மாகாணங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சியினால் 16,20,600 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. 4,68,329 குடும்பங்களை சேர்ந்தவர்களே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா, தென் மற்றும் வடமேல் ஆகிய மாகாணங்களே வறட்சியினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை வறட்சியினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2,52,673 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் மொனராகலை மாவட்டத்தில் 1,28,193 பேரும், பொலனறுவை மாவட்டத்தில் 1,47,439 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வறட்சியினால் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 1,64,020 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை திம்புலாகல 3ஆம் வட்டாரம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் குடிநீர் இன்றி பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இந்த நிலையில் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை குறித்து இடர் முகாமைத்துவத்தின் அதிகாரிகள் முரணான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இதன்படி வறட்சியினால் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கோட்டிபிலே குறிப்பிடுகின்றார். எனினும் வறட்சியினால் 15 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அத்துடன் குடிநீர் விநியோகத்திற்காக புதிய பவுசர்கள் கொள்வனவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வறட்சி நிவாரணத்தை வழங்குவதற்காக 2000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு எதிர்வரும் சில தினங்களில் சிறிதளவு மழை வீழ்ச்சி கிடைக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிகினுடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம்.
வணக்கம் சார். வணக்கம். தற்போது நிலவுகின்ற வானிலையில் மாற்றம் ஏற்பட்டு நாட்டின் தென்மேற்கு பிராந்தியங்களில் அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது நாட்டில் வறட்சி நிலவுகின்ற தெற்கு, வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் எதிர்வரும் காலங்களில் மழை கிடைக்கப்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சபரகமு மேல் மாகாணங்களிலும் பாரி மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும். மழை பின்னர் வடமேல் மாகாணத்திற்கும் பரவக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு, காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். இதேவேளை நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிரதேசங்களில் பல இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். காற்று தென்மேற்கு திசையிலிருந்து 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்று மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அத்துடன் புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களிலும் காற்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆனபடியினால் மேலே குறிப்பிட்ட கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதனால் கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி அந்த வானிலை தகவல்களுக்கு. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு மன்னார் மாவட்டத்தில் 4வது நாளாகவும் இன்று தமது அமர்வை நடத்தவுள்ளது. ஆணைக்குழுவின் இன்றைய அமர்வு மடு பிரதேச செயலகத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மாந்தை மேற்கு மற்றும் மன்னார் பிரதேச செயலகங்களில் கடந்த 3 தினங்களாக நடைபெற்ற அமர்வுகளின் போது 120க்கும் மேற்பட்டவர்கள் தமது சாட்சியங்களை பதிவு செய்திருந்தனர். அத்தோடு பலர் புதிதாக முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளதாக காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்துள்ளார். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஏற்கனவே கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் அமர்வுகளை நடத்தியிருந்தது. இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கான தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்வதற்காக முறையாக நிரப்பப்படாத சுமார் 2500 விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பாடசாலை அதிபர்களின் கவனயீனம் இதற்கு முக்கிய காரணம் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமார் தெரிவித்துள்ளார். முறையாக நிரப்பப்படாத விண்ணப்பங்கள் தொடர்பில் பாடசாலைகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அநேகமான பாடசாலைகளின் அதிபர்கள் தொடர்ந்து அசம்பந்த போக்குடனேயே செயற்படுவதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். பாடசாலைகளின் பெயர்கள் தெளிவாக குறிப்பிடப்படாத சுமார் 500 விண்ணப்பங்களும் திணைக்களத்துக்கு கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஊவா மாகாண சபைக்கான தேர்தலால் ஏற்படக்கூடிய தாமதங்களை தவிர்க்கும் வகையில் காலதாமதமின்றி தேசிய அடையாள அட்டைகளுக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்பாறை உகந்தை முருகன் ஆலயத்தின் வருடாந்த ஆடி பூரணை தீர்த்தோற்சவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. உகந்தை முருகன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. இதனைத் தொடர்ந்து பல விசேட பூஜைகள் நடைபெற்றன. இதன்படி மயில் திருவிழா, மலை திருவிழா, தேர் திருவிழா ஆகிய உற்சவங்கள் வெகு விமர்சையாக நடைபெற்றிருந்தன. இந்த நிலையிலேயே நேற்றைய தினம் தீர்த்த உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சூரனை வதம் செய்வதற்காக இலங்கை நோக்கி வருகை தந்த முருகப்பெருமான் உகந்தை மலையில் தனது பரிவாரங்களுடன் ஓய்வெடுத்ததாகவும் சூரனை வதம் செய்ததன் பின்னர் தனது பரிவாரங்களுடன் மீண்டும் திருச்செந்தூரை நோக்கி சென்றுள்ளதாகவும் நம்பப்படுகின்றது. நேற்றைய தீர்த்தோற்சவ நிகழ்வுகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை இந்த மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான ஹபுத்தளை ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி தேவஸ்தானத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் தேர் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று காலை முதல் நடைபெற்ற விசேட பூஜைகளை அடுத்து விநாயக பெருமான் மற்றும் முருகப் பெருமான் ஆரோகித்த தேரில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க தேரில் எழுந்தருளினர். நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர் திருவிழாவில் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான மாட்டு வண்டி சவாரி இன்றும் நாட்டில் உள்ளமை மனமகிழ்வை தருகின்றது. வடக்கில் தற்போது இந்த மாட்டு வண்டி சவாரி இடம்பெறுகின்றமை கலாச்சாரம் முன்னேற்றம் அடைவதற்கான சான்றாக அமைந்துள்ளது. தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றும் தமிழர் கலாச்சார விளையாட்டுகளில் ஒன்றுமான மாட்டுவண்டி சவாரி இன்றும் வடக்கில் நிலை கொண்டுள்ளமை மகிழ்வை தருகின்றது. உழவனுக்கு துணையாக நின்று உடைக்கும் காளைகளை கொண்டு தமிழன் அன்று இவ்வாறான வீர விளையாட்டுகளை விளையாடி வந்ததாக சான்றுகள் கூறுகின்றன. தமிழகத்தை போன்று இலங்கையில் தமிழர் வாழும் பகுதிகளிலும் குறித்த வீர விளையாட்டுக்கு பெரும் வரவேற்பு இருந்து வருகின்றமை யாவரும் அறிந்ததாகும். குறிப்பிடக்கூடிய காலங்களில் மன்னார் மாவட்டத்தில் அதிகமாக குறித்த நிகழ்வுகள் நடைபெற்றதாகவும் தற்போது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் நடைபெற்று வருவதாகவும் மாட்டுவண்டி சவாரியில் ஈடுபட்ட முதியவர் ஒருவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இந்த மாட்டுவண்டி சவாரி பாரம்பரியமாக தமிழ் மக்கள் காலங்காலமாக செய்து கொண்டு வந்தனர். ஆரம்ப காலத்தில் ஓட்டுச் சவாரி என்று தான் சொல்லுவார்கள். அதாவது 2 ஜோடி மாடுகளுக்கு தான் சவாரி, ஒரு மாடு தான் கவர்மெண்ட் சொல்லுவார்கள். அது காலப்போக்கில் திரவை சவாரியாக மாறியிருக்கிறது. அதுவும் தற்பொழுது நன்றாக குறைந்து கொண்டு வந்து விட்டது. மன்னார் மாடுகளை தான் ஆரம்ப காலங்களில் நாங்கள் தெரிந்து வச்சிருந்தாங்க. இப்பொழுது எல்லா இடத்து மாடுகளும் சவாரிக்கு ஒழுங்கு கொடுக்கிறார்கள். விசுவமட பகுதியில் அமைந்துள்ள மாட்டுவண்டி சவாரி திடலில் இந்த போட்டி இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்ட மாட்டுவண்டி சவாரி சங்கத்தினர் முயற்சியால் குறித்த வீர விளையாட்டு இளைஞர்கள் மத்தியில் புகழ் பெற்றுள்ளது. தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டில் ஒன்றான மாட்டுவண்டி சவாரி, ஆகவே அதை நாங்கள் அழிய விடாது பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இதை தொடர்ந்தும் நடத்துகிறோம். இதுபோன்ற தமிழரின் வீர விளையாட்டுகளும் கலாச்சார விளையாட்டுகளும் மழுங்காமல் காக்க வேண்டியது ஒவ்வொருவரதும் கடமையாகும். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியில் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.